ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தால் நம்ம அந்த குரு பகவான் நம்ம எப்படி நம்மளுக்கு சாதகமாக இயக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இந்த 12ஆம் இடத்தை எதுக்கு நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, நிறைய நண்பர்கள் கால் பண்ணி கேட்குறீங்க. அதாவது, சார் எங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார் சார், அப்போ எங்களுக்கு வருமானம் வராதா, நாங்கள் தங்க நகையெல்லாம் போட முடியாதா, எங்களுக்கு காசு பணம்லாம் நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் குடும்பத்தோடு கௌரவமாக வாழ முடியாதா, எங்கள் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்போ யோசிச்சு பார்த்தேன், சரி இந்த விஷயத்துக்கு ஒரு விடை கொடுக்கலாமே, மக்களுக்கு தெளிவாக இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை நான் தேர்ந்தெடுத்தேன். சரிங்களா? நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வீடியோ பார்க்குறீங்களா, அதுவே எனக்கு பெருசு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதும் பண்ணி பார்க்குறதும் பண்ணாமல் பார்க்குறதும் உங்கள் விருப்பம். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அந்த வீடியோ தினசரி ஒரு 5-6 வீடியோ போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு உடனே வந்துடும். பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் தேட வேண்டாமே அப்படின்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீடியோ பார்க்குறதே நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிற கண்டென்ட்ல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, என் தாய் முத்தாரம்மன் எனக்கு இந்த கற்றுக் கொடுத்த இந்த வித்தை, இந்த ஜோதிட கலை தாய் முத்தாரம்மன் கொடுத்தது. இந்த அம்பாள் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறான்னு சந்தோஷமாக இருப்பேன். அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ வீடியோக்கு வர்றேன். சரி, 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தால் அவரோட பார்வை எங்கே இருக்குன்னு பாருங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கும். அவருடைய 7ஆம் பார்வை 6ஆம் இடமும் 9ஆம் பார்வை 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ 4, 6, 8 இந்த இடங்கள்ல குரு பகவானின் பார்வை இருக்கும். அப்போ 12ல் மறைஞ்சிருக்க அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கடன், சரிங்களா, வீட்டுக்கடன், கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீரென்று பொருளாதாரம், ஆயுள் சிறப்பாக இருக்கும். அப்போ 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்களும் சரி, காலதேவனுக்கு 12 என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் குரு பகவான் இருக்கும் அன்பர்களுக்கும் இந்த பரிகாரம் கரெக்டாக பொருந்தி வரும். நீங்கள் கரெக்டாக இதை எளிமையாக சொல்கிறேன், ஈஸியாக சொல்கிறேன். சரிங்களா? என்னால் எவ்வளோ எளிமையாக சொல்கிறேன் அவ்வளோ எளிமையாக சொல்கிறேன். செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த அமைப்பு இருக்க அன்பர்களுக்கு காலம் ஃபுல்லாக அந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நாளும் பொருளாதார குறைபாடு இருக்காது. வாழ்க்கையில் நீங்களும் சிறப்பாக இருக்கலாம். எல்லாரையும் போல நீங்களும் சிறப்பாக இருக்கலாம். சரி, எப்படி இதை உங்களுக்கு சாதகமாக மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 12ல் மறைஞ்சிட்டார். 12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருட்டை குறிக்கிற டைம். இரவு நேரங்களில் தூங்குறோம்ல, இதுதான் 12ஆம் இடம். அப்போ நீங்கள் சாமி ரூமில், பூஜை ரூமில் விளக்கு போடுறீங்க, சாமி கும்பிட்றீங்க அப்படின்னாச்சுன்னா இரவு நேரங்களில் மட்டும் உங்கள் வீடு பூஜை ரூமில் அணையா விளக்கு மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு 7 மணிலேருந்து கனெக்ட் பண்ணுங்கள், ஒரு 8 மணிக்கு கனெக்ட் பண்ணுங்கள். 8 மணிலேருந்து காலையில் 6 மணி வரை விளக்கு எரியிற மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. அது தீப ஒளியாக இருந்தாலும் சரி, அல்லது பூஜை ரூமில் போடுற இந்த சீரவாஸ் பல்ப்பு இந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது ரெகுலராக நீங்கள் போட்டுருங்க. இது உங்களுக்கு மிகுந்த வருமானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க கண்டிப்பாக நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போன்ற இடங்களில் இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்குமே தவிர, பூர்வீகத்தில் இருக்க என்ன ஆகுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு, அசிங்க, அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், விரயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். தங்க நகையில் அடகு வைக்க சூழ்நிலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா 12ல் குரு பகவான் மறைஞ்சார் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க நகை அடகு வைக்கிற சூழ்நிலை உருவாகும். பணங்கள் செலவாகி கொண்டே இருக்கும். அப்போ இவங்களுக்கு எளிமையாக செய்கிற விஷயம், சாமி ரூமில் நீங்கள் வீட்டில் பூஜை போடுறீங்க, 8 மணிக்கு விளக்கு ஏற்றிங்கன்னா காலை 6 மணி வரை விளக்கு எரியிற மாதிரி ஒரு விளக்கு ஏற்பாடு பண்ணி வச்சு போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு 12ல் இருக்க குரு பகவான் யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இரவு நேரங்களில், சரிங்களா, இரவு நேரம் தூங்க போகிறதுக்கு முன்னால் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன், தூங்க போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறீங்கன்னாச்சுன்னா ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுங்க. தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு 30 கிராம் அல்லது 20 கிராம் வர்ற மாதிரி மஞ்சள் பொடி கலந்துருங்க. இல்லைன்னா 10 கிராம் மஞ்சள் பொடி கலந்துக்குங்க. கலந்து அந்த மஞ்சள் பொடி கலக்கிட்டு அதில் கை கால்களை, முகத்தை நல்லா கழுவிட்டு அப்புறம் படுத்துவோங்க. சூப்பராக வேலை செய்யும். அந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறதுக்கு முன்னால் ஆற யோசித்து நான் அந்த பரிகாரம் செஞ்சுருக்கிறேன்னா, செஞ்சு எனக்கு அந்த விஷயம் சக்ஸஸாக வந்திருக்கா, அது மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்குமான்னு யோசித்து தான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேனே தவிர எடுத்த கவுத்துன்னு சொல்ல மாட்டேன். சில நேரங்களில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கோர்வையாக நான் ஒரு விஷயம் மட்டும் தான் யோசித்து நான் அந்த வீடியோ பேச உட்காருவேன்.
ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதை சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் அடுத்தடுத்து கோர்வையாக எனக்கு கொடுக்கறது எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் அவளே. என் நாக்கில் வர்றது, என் சிரசில் இருந்து எனக்கு பதில் சொல்கிறது, இந்த விஷயத்துக்கு இது அப்படி சொல்லுன்னு சொல்கிறது எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் தான். நான் யோசிக்கிறது ஒரே ஒரு விஷயம், சரி 12ல் குரு இருக்கிறார், இவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லலாம், 12ஆம் இடங்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, சரி இதில் ஒரு மஞ்சள் பொடி கலந்துக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதோட என் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் வர்ற விஷயம் எல்லாமே என் தாய் என் முத்தாரம்மன் எனக்கு இந்த இடத்துலேருந்து கொடுக்குற விஷயங்கள். சரிங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது தூங்க போகிற இடம். பெட்ரூமில் நம்ம தூங்குறோம்ல, அந்த இடத்த குறிக்கிறது. ஒரு 50 கிராம் மஞ்சள் பொடி பாக்கெட் ஒன்று வாங்கிக்கிங்க. சரிங்களா? எந்த மஞ்சள் பொடியாக இருந்தாலும் சரி, மஞ்சள் பொடி வாங்கி அதை உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இப்படியே நீங்கள் ஒரு வாரம் தூங்குங்க. வேலைக்கிழமை வைக்கிறீங்களா, அடுத்த வாரம் வேலைக்கிழமை வரை அந்த தலைவாணிக்கு அடியிலே அந்த பெட்டுக்கு அடியிலே அந்த மஞ்சள் பொடி பாக்கெட் இருக்கட்டு. ஒரு வாரம் கழித்து அதை எடுத்து காலையிலே நீங்கள் வாசல் தொளிப்பீங்கல்ல, வீட்டுக்கு வாசலில் முக்கியம் தொளிக்கிறோம்ல, அதோட தண்ணியில் கலந்து வீட்டுக்கு வாசலில் தொளிச்சிருங்க. இப்படியே நீங்கள் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறை இப்படின்னு செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கி விடுவார். இது 2வது. அடுத்து சந்தனம் மஞ்சள் பொடி மட்டும்தான் போடணுமா, சந்தனம் யூஸ் பண்ணலாமா? சந்தனம் யூஸ் பண்ணலாம். தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னால் ஒரு 3 லிட்டர் தண்ணி அல்ல 5 லிட்டர் தண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கை கால் முகம் கழுவுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அந்தளவு தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் 3 கட்டி சந்தன வில்லை இருக்குல்ல, அந்த வில்லையை உள்ளே போட்டு கரைச்சி அந்த தண்ணியை எடுத்து கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் உங்களுக்கு யோகமாக வேலை செய்வார். சரிங்களா? இது சந்தனமும் பயன்படுத்திக்கலாம், மஞ்சள் பொடியும் பயன்படுத்திக்கலாம். இது ஒரு வகை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எப்போவுமே பாருங்கள், சந்தனம் ஒரு கோவிலில் போய் நம்ம சாமி கும்பிட்றோம், சந்தனத்தை எடுத்து நெத்தியில் பூசுகிறோம். பூசிட்டு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கழுத்து பக்கம் வைப்பாங்க, சில பேர் வயிற்றில் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ கழுத்தில் வைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். வயிற்றில் வைக்கிறவங்களுக்கு பாருங்கள், அவங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். இதெல்லாம் இயற்கையாகவே அவங்களே செய்கிற விஷயங்கள். சில பேர் நெத்தியில் மட்டுமே பூசிட்டு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் அமைப்பு. செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றது இவன் என்னடா கிறுக்குவாக்கில் பேசிட்டு இருக்கான், கிறுக்கனா இருப்பானோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறாரு, நம்ம என்னென்ன விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிற விஷயம் சரியாக 100க்கு 100 அப்படியே கரெக்டாக வரும். சரிங்களா? சரி, அப்போ இதை நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்க அன்பர்களுக்கு உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பகலில் கணக்கு வழக்கு பார்க்காம இரவு நேரங்களில் தூங்க போகிற நேரங்களில் பாருங்கள். நம்மளோட கணக்கு வழக்கு என்ன, நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கோம், எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயத்தை இரவு நேரங்களில் மட்டும் தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் பார்த்துட்டு நீங்கள் தூங்கலாம். இது சிறப்பு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு இன்னும் யோகமாக செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா இரவு நீங்கள் தூங்குறதுக்கு பெட்டில் துணி விரிக்கிறீங்களே, அந்த துணி மஞ்சள் கலரில் ஒரு துணியை நீங்கள் விரிச்சிக்கிங்க. அதுக்கு மேலே படுத்து தூங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு குரு பகவான் மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இதிலே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த குரு பகவான் யோகமாக இல்லாத ஆண்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ ரிஷப ராசி, துலாம் ராசி, ரிஷபம் ராசி மற்றும் லக்கணம், துலாம் ராசி மற்றும் லக்கணம். சரிங்களா? இந்த ஆண்களுக்கு குரு பகவான் 6, 8 வருவாரே, அப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி ஒரு யோசனை உங்களுக்கு வரும், தெரியும். நீங்கள் யோசிக்க எனக்கு புரியுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணு கேட்பாங்க. 8ஆம் அதிபதியாக வரும் அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் அதிபதியாக ஆல்ரெடி பிறப்பு ஜாதத்தில் இருக்கிற அன்பர்களுக்கு ரிஷப ராசி, ரிஷப லக்கணம் 8ஆம் அதிபதியாக வருவார். இந்த அன்பர்களுக்கு காலதேவன் 2ஆம் அதிபதி லாபமாக வரும். அப்போ நீங்கள் இரவு நேரத்தில் தூங்கும்போது கீழே பெட்டில் விரிக்க சொல்லியிருக்கோம்ல மஞ்சள் கலர் துணி, அந்த மஞ்சள் துணியை 2-3 இடத்துல டேமேஜ் பண்ணி வச்சுக்கிங்க. அவ்வளோதான். புது துணியாக வாங்கினாலும் அப்படியே படுக்க வேண்டாம். அதில் 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டனால அதில் ஒரு டேமேஜ் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வரவங்க என்ன பண்ணலாம், நீங்களும் அதே செய்யலாம். 6, 8 சம்மந்தப்பட்டாலே அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம். அப்போ பஞ்சாயத்துல என்ன, சண்டை போடாதான பஞ்சாயத்து வரும். அப்போ 6, 8 சம்மந்தப்பட்டிருக்க அன்பர்களுக்கு அந்த துணியை விரிச்சு படுக்கும்போது அதில் ஒரு டேமேஜ் 2-3 ஓட்டை போட்டு விட்ருங்க. 8ஆம் இடங்கிறது ஓட்டை, 6ஆம் இடங்கிறது வெட்டி கிழிக்கிறது, ஏன்னா கத்திரி வச்சு வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டு அப்படி கொஞ்சம் அந்த மாதிரி டேமேஜ் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் படுத்து தூங்குனீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்து இந்த திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் ஊரில் அம்மன் கோவில் திருவிழா நடக்கும். அந்த தெய்வங்கள் வீட்டுக்கு வீடு காணிக்கை வாங்குறதுக்கு கோயிலோட கலசங்கள் செமந்துக்காங்க, அதாவது தீர்த்த கலசம் எடுத்துட்டு அல்லது தெய்வத்தை சுமந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்கல்ல, அந்த மாதிரி வர்ற யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு
உங்கள் வீட்டில் இருக்கிற தண்ணியில் வந்து மஞ்சள் பொடி கலந்து அந்த தண்ணியை எடுத்து அந்த வர்ற தெய்வத்தின் கால்களை வந்து நல்லா கழுவி விடுங்க. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க. 12ல் குரு பகவான் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? 12ல் குரு பகவான் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. பகல் நேரங்களில் வந்து பணத்தை எடுத்து செலக்குன்னு எண்ண வேண்டாம். பணம் உங்கள் பாக்கெட்டில் நிறையா இருக்குதுன்னு வைங்களாம். பகல் நேரத்தில் எடுத்து எண்ணி பார்க்குறது இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஒரு பத்தலியாக யோசிக்க வேண்டாம். இரவு நேரங்களில் மட்டும் அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பகல் நேரங்களில் வந்து உங்கள் பாக்கெட்டில் பணம் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்கள் ஜாதத்தில் வந்து குரு பகவான் வந்து 12ல் மறைஞ்சிட்டார். 12 அப்படிங்கிறது வந்து இரவு நேரத்தை குறிக்கிற இடம். இரவு நேரத்தில் குறிக்கிற இடங்களில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் பட்ட பகலை எடுத்து நீங்கள் எண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா குரு பகவான் பறந்துடுவார். ஏன்னா அவர் குரு பகவான் நிரந்தரமாக இருக்கிற இடம் எங்கே? 12ஆம் இடங்கிறது விரயம். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி விரயத்தை உண்டு பண்ணிட்டே இருப்பார். அப்போ நீங்கள் இது போல் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தை வந்து எளிமையாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து வந்து ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட போகிறோம். பகல் நேரத்தில் கும்பிடுவதை விட இரவு நேரங்களில் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து இறைவனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 12ல் இருக்க குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை பொருளாதாரத்தை அள்ளி கொடுப்பார். சரி, 12ல் தான் இருக்கிறாரு, வேறு வழியே இல்லையா, என்ன பண்ணுறது? கோவிலுக்கு போகிறீங்களா? கோவிலில் படுத்து தூங்கி சாமி கும்பிட்டு அங்கேயே தூங்கி எழுந்திரிச்சிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு பரிகாரம். அதை விட்டுட்டு என் குரு வந்து 12ல் மறைஞ்சிட்டாரு, எனக்கு பொருளாதாரம் இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனசை போட்டு குழப்பறதுல அர்த்தமே கிடையாது. இதில் குழப்பறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பகவான் எப்படி இருக்கிறாரோ அதை அப்படியே ஆக்டிவேட் பண்ணுங்க, அவ்வளோதான். யோகமாக இருந்தால் இதே பரிகாரம் வந்து 1, 5, 9 இருக்கிறவங்க செய்யக்கூடாது. இதே பரிகாரத்தை வந்து குரு பகவான் வந்து 1, 5, 9 இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரம் செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா டோட்டலாக ஆப்போசிட்டாக மாற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நான் சொல்கிற பரிகாரம் வந்து குரு பகவான் 12ல் இருக்கும் அன்பர்கள் செய்யலாம், 8ஆம் இடத்துல இருக்க அன்பர்களும் செய்யலாம், 6ஆம் இடத்துக்கு அன்பர்களும் செய்யலாம். இந்த 6, 8, 12 சம்மந்தப்பட்ட இருக்கிற இடங்களில் இதிலே வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்க அன்பர்களுக்கு தான் மிக சிறப்பாக செயல்படும். 6ஆம் இடத்துல இருக்க 6, 8 சம்மந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஏற்கனவே வீடியோ குரு பகவானை பற்றி நிறையா போட்டிருக்கிறேன். அனுபவத்தில் எடுத்த விஷயங்கள் தான். இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல தெளிவான ஒரு மாற்றங்கள் இருக்கும், தெளிவான ஒரு முடிவு இருக்கும். எப்போவுமே வந்து குரு வந்து நம்மளுக்கு சிறப்பாக செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த குரு பகவான் எப்படி இருக்கிறாரோ அப்படி தான் நம்ம அதை கையில் எடுக்க முடியும். சரி, இன்னொரு எளிமையாக சொல்கிற பாருங்க. இரவு நேரங்களில் வந்து உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு ஜீவராசி வீட்டுக்கு வரும் பாருங்கள், மூஞ்சூர் வரும். அதாவது பெருச்சாலின்னு சொல்லக்கூடிய மூஞ்சூர் வீட்டு பக்கம் கண்டிப்பாக வரும். அல்லது வந்து ரோட்டில் போகிற தெருவில் வர நாய்கள் சம்மந்தப்பட்டது அங்கேயும் ஓடிட்டு தெரியும். பூனைகள் பக்கத்து பூனைகள்லாம் நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வர்ற அந்த ஜீவராசி வர்றது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே வந்து கொஞ்சம் மண்டவளம் கலந்து சக்கரை பொங்கல் வைக்கிற மாதிரி மண்டவளம் ஒரு சாப்பாடு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் மண்டவளத்தை கலந்து மண்டவளத்தை பொடி பண்ணி கலந்து அப்படி இனிப்போடு வைங்க. இது வந்து உங்களுக்கு வந்து அதுவும் இரவு நேரங்களில் பகலில் வைக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற விஷயம் 12ஆம் மணி சம்மந்தப்பட்டாலே நீங்கள் செய்கிற விஷயம் அனைத்துமே இரவு நேரங்களில் மட்டுமே இருக்கணும். சரிங்களா? சரி, உங்கள் குழந்தைகளோட வந்து ரொம்ப ரொம்ப சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா இரவு நேரங்களில் இதை நீங்கள் அழகாக பயன்படுத்தலாம். பகல் நேரத்தில் பேசி பாருங்கள், சண்டை வரும். இரவு நேரத்தில் பேசி பாருங்கள், உங்கள் குழந்தைகளோட ஒரு பாசங்களும் அதிகமாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எளிமையாக நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக குரு பகவான் யோகமாக செயல்படுவார். சரி, இதை வந்து கோட்சார ரீதியாக எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோட்சார ரீதியாக குரு பகவான் உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு, ராசிக்கு மட்டும் கணக்கெடுக்க வேண்டாம், லக்கணத்துக்கு சேர்த்து கணக்கெடுங்க. லக்கணத்துக்கு மட்டும் இல்லை, ராசிக்கும் சேர்த்து. ராசிக்கும் லக்கணத்துக்கும் 12ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து கோட்சார ரீதியில் வந்து இப்போ வர்றாருல, இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணுறது? சரி, இப்போ மேசத்தில் இருக்கிறார். அப்போ இப்போ யார் இந்த பரிகாரத்தை அதிகமாக செய்யலாம்? ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் இந்த பரிகாரம் செய்யலாம். ஆனால் கோட்சாரத்தில் வந்து ராசிக்கும் லக்கணத்துக்கும் 12ல் வந்து குரு பகவான் வர்றாரு அப்படின்னாச்சுன்னா அந்த ஒரு 13 மாத காலங்கள் மட்டும் நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சால் போதும். ஆனால் 12ல் இருக்க அன்பர்களுக்கு வந்து இந்த பரிகாரத்தை வந்து உங்கள் காலம் முடியும் வரை செய்ய வேண்டும். தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க. குரு பகவானால் வரும் யோகம் உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். குருவால் வர்ற அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னா குரு 12ல் மறைஞ்சிட்டார் அப்படின்னாலே கடவுளே வந்து 12ல் மறைஞ்சிட்டாரு. அந்த மறைஞ்ச கடவுளை நீங்கள் எப்படி தேட முடியும்? இரவு நேரங்களாக தேட முடியும். ஏன்னா அவர் இரவு நேரத்தில் தானே அவர் அங்கே இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இரவு படுக்கை தூங்க போகிற நேரத்தில் தான் அந்த குரு பகவானே உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும்போது தான் அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய சுகபோகங்களையும் நல்ல கௌரவங்களையும் ஒழுக்கத்தையும், சரிங்களா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நகை நட்டு சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும்
ஒரு குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குழந்தையோட வளர்ச்சியையும் இப்படி குருவால் கிடைக்கக்கூடிய அனைத்து வித விஷயத்தையும் உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் அந்த குரு வந்து கொண்டு வந்து தருவார். எப்படி போஸ்ட்மேன் வந்து கரெக்டாக காலையில் 10 மணி ஆனால் 11 மணிக்குள்ள வந்து வீட்டுக்கு போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி வீட்டில் போஸ்ட் கொண்டு வந்து தர்றாரோ, அது போல உங்களுக்கு வந்து குரு பகவான் கொடுக்குற நேரம் வந்து இரவு நேரம் மட்டுமே. 7 மணிக்கு மேலே அதிகாலை வரை எப்போ வேணாலும் வருவார் உங்கள் வீட்டுக்கு. அது அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து. சரியா? அப்போ 12 குரு பகவான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. தைரியமாக நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். சரி, இன்னொன்று எளிமையாக சொல்கிறேன். 2 நாள் செஞ்சு பாருங்களாம். நீ சொன்ன எப்பா நீ பரிகாரம் சொன்னியப்பா இப்படி இரவு நேரங்கள்ன்ட்டு, நாங்கள் வந்து நைட்டு நேரத்தில் சாரி இரவுன்னு சொல்ல மறந்துட்டேன். இரவு நேரங்களில் வந்து எல்லாரும் தூங்க போகும்போது கையால் மூஞ்சி கழுவிட்டு போங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதே விஷயத்தில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியை கொஞ்சம் அதிகமாக போட்டு அதை கலக்கி உங்கள் வீட்டு வாசல்லையும் தொளிச்சிருங்க. காலையிலே தூங்கி எழுந்திரிச்ச உடனே எப்படி நீங்கள் வீட்டுக்கு வாசலில் முத்தம் தொளிக்கிறீங்களோ அது போல் 12ஆம் இடத்துல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து வீட்டுக்கு முத்தம் தொளிக்கிற மாதிரி இரவு நேரத்தில் தெளித்து விட்டு பாருங்கள். மஞ்சள் பொடியை தொளித்து மஞ்சள் பொடி அல்லது சந்தனம் இது போன்ற ஏதோ ஒன்று போட்டு கலக்கி ஒன்று போடுங்க போதும். சந்தனத்தை மஞ்சள் போட்டு ஒன்றா குழப்ப வேண்டாம். முதல்ல சந்தனம் போடுங்களா, சந்தனம் போடுங்க, அடுத்த நாள் மஞ்சள் போடுங்க. இப்படி ஒரு நாள் மஞ்சள் பொடி ஒரு நாள் சந்தனம் இப்படி போட்டு கலந்து நீங்கள் இரவு நேரில் வாசலை தொளிச்சிட்டு வந்துட்டு இருந்தாலே போதும். குரு பகவான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை இரவு நேரங்களில் வந்து, அதாவது 12ல் குரு மறைஞ்சிட்டாரு. அப்போ அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறைஞ்ச குரு பகவான் வந்து உங்களுக்கு எதை கொடுத்தாலும் மறைவாக தான் கொடுக்கணும். அடுத்தவங்க பார்க்குற மாதிரி கொடுக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுறது? அவர் 12 அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு திருட வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க வரணும். எப்போ வருவான்? இப்படி யோசிங்க. உங்கள் வீட்டுக்கு திருட எப்போ வருவான்? இரவு நேரத்தில் வருவான் பார்த்தீங்களா? குரு பகவான் 12 மஞ்சளாம் இதே அமைப்பு தான். அப்போது நான் குருவை திருடன்னு சொல்லலை, அந்த மாதிரி உதாரணம் சொல்கிறேன். அப்போது இரவு நேரங்களில் தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்குறதுக்கு அவர் ஓடி வருவாரே தவிர, பகல் நேரங்களில் நீங்கள் கூப்பிட்டாச்சுன்னா குரு வரமாட்டார். குருவோட தம்பி தான் வருவார். சரியா? அப்போ இந்த குருவை வந்து நீங்கள் இப்படி தான் இயக்கிக்கணும். அப்போ எந்த ஒரு குருமார்களை பார்த்தாலும் கால் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரு நெத்தியில் திருநீர் பூசுறீங்க, குங்குமம் பூசுறீங்க, சந்தனம் பூசுறீங்க. சந்தனம் பூசிட்டு மிச்சம் கையில் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கால் பாதத்தில் தடவுங்க. சூப்பராக வேலை செய்யும் கோவிலுக்கு போகிற நேரங்களில். சரிங்களா? இன்னும் வீடியோ ரொம்ப நீண்டு போகணும்னு நினைக்கிறேன். சரி, போதும். இன்னும் அடுத்த வீடியோவில் இதோட தெளிவாக இன்னொரு விஷயத்தை வந்து குரு பகவான் 6-8 சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தெளிவாக இன்னும் எளிமையாக என்னால் என்ன சொல்ல முடியுமோ, என் தாய் முத்தாரம்மா வந்து எனக்கு என்ன எளிமையாக எவ்வளவு தர முடியுமோ நான் கேட்குறேன். அதை தர்றதை அப்படியே நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோதான். சரிங்களா? சரி, இது போல் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பரிகாரம், ராசி நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட பரிகாரம், ராகு பயிற்சி, சனி பயிற்சி, கர்ணநாதன், அப்படி இப்படின்னு எனக்கு என்னென்ன பரிகாரங்கள் என் தாய் கொடுத்தாலும் அவ்வளோத்தையும் வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 5 வீடியோ வந்தாலும் சரி, 10 வீடியோவுக்கு எனக்கு டைம் எனக்கு அந்த அறிவுக்கு வந்தாலும் சரி, அதை எனக்கும் மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசி வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் அதில் பயன் இருக்கும். அது மூலமாக உங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு செஞ்சுட்டு இருக்கிறேன். தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க. இது போல் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரத்தை தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என் தாய் முத்தாரம் அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.